ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட்ஸுக்கும் இதில் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட கண்டிப்பாக ஹைப்பும் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணும்போது மேலே ஒரு 2 டாட் தெரியும் இல்லைங்களா, அது நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஓகே பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் சாதனாப்பா ஆஃபீஸ் போகும்போது கீழே இறங்கி வந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் முதல்ல செம்பருத்தி பூ ஒன்று பூத்திருந்ததுங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இந்த செடி வச்சே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதை நான் தென்னை மரத்துக்கிட்ட வச்சுருந்தாங்க. ரொம்ப நிழலாக இருந்ததுனால வளராமலே அப்படியே இருந்தது. அப்புறம் அதை பிடுங்கிட்டு இந்த இடத்துல வச்சுருந்தேன். இங்கேயும் வச்சுமே கொஞ்சம் நாள் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா தலை தலன்ட்டு வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதில் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு பூ பூத்துருந்ததுங்க. எனக்கு உண்மையில் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை நான் காலையில் கோலம் போடும்போதும் சரி, இப்போ அவங்கள அனுப்பும் போதும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது இல்லாமல் சஷ்டி. முதல்ல நம்ம இந்த பூவை பறித்து முருகனுக்கு வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இதில் இன்னொரு மொட்டு வச்சுருக்குது. மற்ற இடத்துலலாம் சுற்றி பார்த்தேன், ரொம்ப கிடையாது. சின்னதாக இன்னொரு இடத்துல குட்டி கொண்டு வருது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதானு தெரியல. அது லைட்டாக முட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் முட்டு வச்சதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இதுக்கு இப்போ தான் விடிவு காலம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கலரில் செம்பருத்தி பூ வரப்போகுதுன்ட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் அந்த லைட்டாக அந்த முட்டு விரிய ரெட் கலரில் தெரிஞ்சது. பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஒத்த செம்பருத்தி ரெட் கலரில் தான் வரப்போகுதுன்ட்டு. அதுமாரி நல்லா அழகாக பூத்துருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு கீழே இடம் நல்ல பெரிய இடமா இருந்தாலுமே மண் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. மற்ற இடம்லாம் சிமெண்ட் போட்டாச்சு. இந்த ரவை இடத்துல செம்பருத்தி, முருங்கைக்கன்று, அரளி செடி, அப்புறம் நெல்லி செடி, அப்புறம் கொய்யா மரம் இருந்தது, அதை வெட்டியாச்சு. துளசி இருக்குது, மருதாணி, இது எல்லாமே இந்த சின்ன இடத்துல வச்சுருக்கிறேன். காலையில் கோலம் போட்டு மேலே போய் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதனாப்பா அங்கே ஆஃபீஸ் கிளம்பும் போது கீழே இறங்கி அந்த மரத்துக்கெலாம் தண்ணி விடுறது. கார்ப்பரேஷன் வாட்டர் வரும். அது மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு விட்டுட்டு மற்றபடி அந்த சைடு இருக்கிற தென்னை மரத்துக்கெலாம் ஓசை போட்டு விட்டுடுவேன். இந்த சைடு இருக்கிறதுக்கெலாம் இந்த போர் வாட்டர் தான் போட்டு விடுவேன். இந்த கார்னரில் இந்த தென்னை மரம் இருக்கிற இடம், இந்த மண் இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அது இந்த மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இது வில்வ மரம். வில்வ மரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி நல்லா மேலே வரைக்கும் ஏறி இருக்குதுங்க. அதுவும் நல்லா செழிப்பாக நல்லா மேலே வரைக்கும் போகுது. அதுவும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி இடத்துலலாம் கொடி அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை. அது வெயில் இல்லாமல் இருக்கிறனால அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. வெத்தலை நிறைய வரமாட்டேங்குது. அதனால் இந்த சைடு இருக்கிற தென்னை மரத்தில் ஏற்றி விடுற மாரி பண்ணி விட்டுருக்குறேன். தென்னை மரம் நிழல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு செடி வச்சாலும் அந்தளவுக்கு செழிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர மாட்டேங்குது. நிழலாகவே இருக்கிறதுனாலே அது அப்படியே தான் இருக்குது. நல்ல வெயில் வந்ததுன்னா சூப்பராக எல்லா செடியும் சூப்பராக வளரும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இடம் உங்களுக்கு நல்லா தாராளமாக பெரிய இடமா தானே இருக்குது, நீங்கள் வீடு கூட கொஞ்சம் நல்லா பெரிய வீடாகவே கட்டியிருக்கலாமே, வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வீடு கட்ட போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கலாமேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான் சிஸ்டர், எனக்கும் அந்த ஆசை இருந்தது தான். சாதனாப்பா கிட்ட அப்போவே நான் சொன்னேன், மேல் வீடு கட்ட வேணாம், கீழ் வீடு மட்டும் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டலானதுக்கு. அவங்களுடைய தாட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை கவர்மெண்ட் வேலை கிடையாது, ப்ரைவேட் வேலை தான். எவ்வளோ நாளைக்கு நம்ம வேலைக்கு போகுங்கிறது தெரியாது. பின்னாடி நமக்குன்னு ஒரு வருமானம் வேணுங்கிறதுக்காகவே தான் அவங்க சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கட்டினோம்னா பின்னாடி நம்ம சொந்த ஊருக்கே போனாலும் இது நம்ம ரெண்ட்டுக்கு கூட விடலாம், நம்மளுக்கு இதில் ஒரு வருமானம் வருமே அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த வீடே கட்டினது. இன்னொரு மெயின் ரீசன் இவ்வளோ பெரிய இடத்துல நல்லா பெரிய வீடாக சிங்கிள் வீடாக கட்டுற அளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. நம்ம லோன் போட்டு தான் வீடு கட்டுறோங்கிறதுனால அந்த லோனும் நம்ம அடைக்கணும். இதில் ஏதாவது நம்மளுக்கு ரெண்ட் வந்ததுன்னா அந்த ரெண்ட்டு கூட நம்மளுக்கு கொஞ்சம் லோன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 வீடாக பிளான் பண்ணி கட்டினோம். அவங்களுடைய ஒரு சேலரியில் குடும்ப செலவு, மற்ற பசங்களுடைய படிப்பு செலவு பார்க்கணும், லோனும் கட்டணும். அப்படிங்கும்போது நம்ம பெரிய லெவல் அகலக்கால் வச்சுட்டு போனோம்னா செட் ஆகுதுங்கிறனால தான் நாங்கள் இப்படி பிளான் பண்ணி நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதில் வர ரெண்ட் நாங்கள் லோனுக்கு கட்டிக்கிறோம். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஓன் லேண்டு வாங்கினீங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சாதனா பிறந்து ஒரு 3 மந்த்தில் தான் நாங்கள் இந்த லேண்டே வந்து வாங்கினோம். லேண்ட் அப்போ வந்து வாங்குகிற ஐடியாவே வந்து கிடையாதுங்க. கையில் ₹1 கிடையாது. அதாவது சேமிப்புன்னு எதுவும் கிடையாதுங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணது லோன் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணினாங்க. அப்பயும் லோன் போயிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் ஐடியாவும் இல்லை. அது என்னமோ டக்குன்னு வந்து சாதனாப்பாவுக்கு வந்து தோணி இருக்குது வாங்கலாம், பின்னாடி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கட்டுமே நினச்சி தான் இந்த இடம் வந்து வாங்கினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு போட்ட ஜுவல்லரிலாம் வந்து பேங்க்கில் வச்சு, அப்புறம் அவங்க ஆஃபீஸில் பர்சனல் லோன்லாம் போட்டு தான் லோன் போட்டு ஃபுல்லாக கடன் வாங்கி தான் இந்த இடமே வந்து நாங்கள் வாங்கினோம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் படாத கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். திருப்பி கேப்பே விடலை. அந்த லோன் முடிஞ்சு அடுத்த கைடுவே ஹவுசிங் லோன் போட்டு வீடு வந்து கட்டியாச்சு. எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்குமே இந்த 14 வருஷம் இஎம்ஐ லோனு இந்தமாரி கடன்லேயே தான் லைஃப் போயிட்டுருக்குது. ஆனால் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அந்த டென்ஷனு அந்தமாரி இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் எங்களோட லைஃப்பை ரிலாக்ஸாக சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அது வரைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நாங்கள் பண்ண தப்பு கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. இடம் வாங்குற மாரி இருந்தாலும், வீடு கட்டுற மாரி இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சேமிப்பு இருந்தால் சேமிப்பு பணம் போட்டு கடன் வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த லோன்லாம் இஎம்ஐலாம் கட்டுற மாரி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் லைஃப் வந்து கடன்ல இஎம்ஐ கட்டுறதுலேயே வந்து போயிடும். பர்சனலாக இது எங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெலாம் வந்து நான் இப்போ வீடியோலேயும் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இருந்தாலும் வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலை வேலைகளை முடிச்சுட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர வேலை இருந்தது. பூவெலாம் இல்லாமல் இருந்தது. பூவெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிற வேலை இருந்தது. அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சஷ்டி காலையில் 11:30 மணி வரைக்குமே என்னமோ தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து காலையிலே வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுடலான்ட்டு பூஜை வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு வந்து மாமியார் வீட்டுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ தொடர்ந்து 3 வருஷமாக வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு வந்து முடியலைங்க. ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் அவங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்து லீவு, போகிக்கெலாம் லீவு கிடையாது. அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்குமே வந்து ஆஃபீஸ் உண்டு தான். இருந்தாலும் அவங்களுக்கு கீழே யாராவது லீவு போட்டிருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிற மாரி இருக்கும். சப்போஸ் யாரும் லீவு போடலைன்னா இவங்க வந்து லீவு போடலாம். அதேமாரி சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்குது. அதனால தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முடியாமல் வந்து போயிடுது. இந்த வருஷம் வந்து அதுவும் இன்னும் 2 நாள் கழித்து தான் வந்து தெரியும்னு வந்து சொன்னாங்க. ஊருக்கு போகிறோமா இல்லையாங்கிறது வந்து இன்னும் 2 நாளில் தான் வந்து தெரியும். அதாவது போகி அன்றைக்கி தான் தெரியும். சப்போஸ் போகிற மாதிரி இருந்தோம்னா டக்குன்னு கிளம்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அப்புறம் இந்த வருஷமும் பொங்கலும் வந்து இங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். இருந்தாலும் இந்த பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் செலிப்ரேஷனுங்க. இதெல்லாம் வந்து ஊருக்கு போய் கொண்டாடினா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் இந்த பொங்கல், தீபாவளிலாம் அந்த அளவுக்கு சிறப்பாலாம் வந்து இல்லைங்க. நார்மல் டேஸ் எப்படி போகுதோ அப்படி தான் வந்து போகுது. எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஊருக்கு போனால் தான் வந்து பிடிக்கும். என்னால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அமையிறது போக முடியாத அளவுக்கு. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு கூட போயிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு போகிறதுக்கு முடியல. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஊருக்கு போக முடியாமல். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வீடியோவில் வந்து நான் அந்த குரங்குக்கெலாம் வந்து பிஸ்கட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு 2-3 சிஸ்டர் கூட இதுக்குண்டி வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு குரங்கு பார்த்தா பயமாக இல்லையான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் கொஞ்சம் பயமாக தாங்க வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பழகிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு பயம்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த பெரிய குரங்கு பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும். கிட்டக்க போக மாட்டேன். குட்டி குட்டி குரங்குலாம் வந்த அளவுக்கு எனக்கு பயம் இல்லைங்க. அதுங்க வந்து குழந்தைங்க மாரி ஜாலியாக வந்து விளையாடுங்க, கை கொடுக்கும், எல்லாம் பண்ணும். பயம்லாம் கிடையாது. பயம் போயிடுச்சு. பெரிய குரங்கு கிட்ட மட்டும், ஆனால் கிட்டக்க போக மாட்டேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து இப்போ மாட்டுக்கு நம்ம தீனி வைக்கிறத பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இன்னும் 2-3 சிஸ்டர் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ மாட்டுக்கு தீவனம் வைக்கிறேன் இல்லைங்களா, என்ன வைக்கிறீங்க, அது எப்படி வைக்கணுங்கிறத பற்றி கேட்குறீங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தண்ணியில் கலந்து வச்சோம்னா, தவிடுலாம் வச்சோம்னா குடிக்க மாட்டேங்குது, வேஸ்ட் பண்ணது, தள்ளி விட்டுறது. அதனால் நான் சும்மாவே வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த கோதுமை தவிடு தான் வந்து வாங்கி வச்சுருக்கிறோம். அதுதான் வந்து அந்த கிண்ணத்தில் அள்ளி போட்டுருவோம். அது சும்மாவே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இதுமாரி வந்து மாட்டுக்கு தீனி வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கோதுமை தவிடு இருக்குது, இந்த நெல் அரைக்கிற தவிடு, அதுக்கப்புறம் வந்து தீவனம்னு சொல்லிட்டு விற்கிது. இதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கை தண்ணியிலோ இல்லை சாதம் வடிக்கிற தண்ணியிலலாம் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். அது குடிச்சிடுங்க. இங்கே இருக்கிற மாடு குடிக்க மாட்டேங்குதுங்கிறனால நான் வந்து வெறும் இதாகவே வச்சிடுறேன்.
வெறும் தான் வைக்கிறதுக்கு இன்னொரு மெயின் 2 ரீசன் இருக்குங்க. ஒண்ணு நம்ம இந்த கைன் தண்ணி, இந்த சாதம் வடிக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து இந்த கீழ வச்சோம்னா, அது நேரம் பார்த்து கரெக்ட்டா குரங்கு வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுது. அப்புறம் நம்மளுக்கு வேலை கொண்ட வேலையாயிடுது. மாடு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வைக்க முடியும் இல்லைங்களா? அதனால் அப்போ வந்து தண்ணி வந்து கீழ கொண்டு வந்து வைக்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பாவே இருக்குதுங்க. அதுக்கு மயங்கிக்கிட்டே தான் நான் சும்மாவே தவிடாவே வந்து வச்சிடுறேன். எங்களால முடிஞ்சது நாங்கள் ஆசைப்பட்டது மாட்டுக்கு தீவனம் வைக்கணும்னு வந்து ஆசைப்பட்றோம். அதை வந்து வச்சிட்ருக்குறோம். அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடியே சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது உங்கள் சொந்த வீடான்னு கேட்டிருந்தாங்க. இது ஆமாம், இது எங்களுடைய சொந்த வீடு தான். அப்புறம் இந்த பொங்கல் கிளீனிங்கில் இந்த ரூமில் இருக்கிற 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் கிளீனிங்கு, கிச்சன் கிளீனிங்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து காமிச்சிருந்தேன். அதில் ஒரு 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து கப்போர்டு போட்டுடலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்குது தான். ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு கப்போர்ட் போடுறத பற்றிலாம் வந்து யோசிக்கலை. ஆனால் ஃப்யூச்சரில் போடுற ஐடியா இருக்குது. நம்மளுக்கு டிவி யூனிட் வந்து பண்ணணும், பூஜா யூனிட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நிறைய ஆசைகள் இருக்குது. ஆசைகள் பல இருந்தாலும் நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதெல்லாம் இப்போதைக்கு வந்து பண்ணலை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக அதுக்கான நேரமும் எங்களுக்கு வந்து அமையன்னு வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பண்ணுவோம். வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறது ஓரளவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த பூவெலாம் வந்து கட்டி வச்சுட்டு, துணி வந்து மடிக்க வேண்டியது இருந்தது, அது வந்து மடித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். மற்றபடி நம்மளுடைய யூடியூப் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் டிவிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் டியூஷனில் விடணும் இல்லைங்களா? பசங்களுக்கு பசிக்குங்கிறனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பால்வாடியிலேருந்து சத்துமா வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா? அதில் கொழுக்கட்டை தான் வந்து பண்ணினேன். அந்த சத்து மாவு கூட கொஞ்சமாக அதில் இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக தேங்காய், 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். அதில் ஏலக்காய் ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஏலக்காய் வந்து அந்த தேங்காய் கூடவே வந்து போட்டிருந்தேன். அது போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாரி பிடிச்சி வைக்க வேண்டியது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொழுக்கட்டை மோல்டுலேயும் வந்து பண்ணி வேக வச்சுருந்தேன். பசங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம தேங்காய்லாம் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ரொம்ப வேலை ஈஸி இது. இன்றைக்கி பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். பெரும்பாலும் செஞ்சுருவேன். எனக்காவது கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்கிற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, கடையில் இந்த க்ரீம் பிஸ்கட், பசங்களுக்கு அந்த சாக்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சும்மாவே வந்து சாப்பிட்டுக்குங்க, அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். அது ரொம்ப ரேர் தான், என்னைக்காவது தான். கொழுக்கட்டை பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டு அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நானும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பூ வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அதுமாரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மார்க்கெட் போனேன்னா கண்டிப்பாக பூ இருந்ததுன்னா வாங்கி அந்த கட்டி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த காக்கட்டான் பூ, அந்த பேப்பர் பூ மாரி இருக்கும் இல்லைங்களா, அதான் வந்து இருந்தது. அதை தான் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது எப்படியும் ஒரு 5 முழம் கிட்ட வந்ததுங்க. இது நம்ம வெளியில் கட்டின பூவாக வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காமலே வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருவேன். கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு வாரத்துக்கு வந்து வச்சுப்பேங்க. எனக்கு டெய்லி வச்சுக்கிறது பிடிக்குங்கிறனாலே கம்மி கம்மியாக வந்து வச்சுப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா வாங்கி தரும்போது அப்போலாம் வந்து தெரியாது, இஷ்டத்துக்கு நிறைய வச்சுக்கிறது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு கொண்டு போய் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை ஈவினிங் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, ஈவினிங் சாம்பிராணியெல்லாம் போட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றுவேன். ஈவினிங்கும் அந்த வேலையெல்லாம் வந்து இருக்குது. அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துருந்ததுங்க. ஒரு வாரமாகவே கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதுவும் இந்த காற்று சொல்லவே தேவையில்லை, சரியான காற்று அடிக்குதுங்க. மேலே துணி காய வைக்கவும் கஷ்டமாக இருக்குது, எடுக்கவும் கஷ்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் மேலே மடித்து எடுத்துகிட்டு வருவோம், இப்போல்லாம் மேலே மடிக்கிறதுக்கே முடியல, கீழே எடுத்தாந்து போட்டு தான் வந்து மடிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு காற்று அடிக்குது. இப்போ பார்க்கும்போதே தெரியும், சரியான காற்று தான் அடிச்சிட்டு இருந்தது. இந்த 1 மாதம் அளவில் வந்து பகல் டைமில் ஃபேனே போடுறதே கிடையாது. இந்த குளிருக்கு அதுவும் இப்போ இந்த காற்றுக்கு அதுவும் வந்து சுத்தமாக ஃபேனே போடுறதில்ல. பார்த்திங்கன்னா, பசங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வரும்போது மேலே ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் அந்த நல்ல கொழுந்தா நல்லா இருந்ததுங்க. அதுவும் கையோடவே வந்து ஒடிச்சிட்டு வந்துட்டேன். முருங்கை மரத்தை ஹைட்டாக வந்து வளர விடுறது கிடையாது. கொழுந்தா இருக்கும்போதே மாரி ஒடிச்சிக்கிறதுங்க. ஹைட்டாக போனால் பூச்சி வந்துடுது. அதனாலே இதுமாரி வந்து அப்பப்போ கொழுந்தா இருக்கும் போதே வந்து ஒடிச்சிக்கிறது. இன்னும் 2 நாள் மழை இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. மழையில் அப்புறம் முருங்கைக்கீரை வந்து நனைஞ்சிச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காதுங்கிறனால இன்றைக்கி ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு முருங்கைக்கீரை தான் வந்து சமையல் கடையில் வந்து பண்ண போகிறேன். அதை ஒடிச்சிட்டு வந்து மேலே கைடுவே அதையும் வந்து உருவி வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா உருவிக்கலன்னு பார்த்தா கொஞ்சம் அலுப்பு கொடுத்துருது. அப்புறம் காலையில் அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போவே வந்து அது உருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கைடு வந்து பூஜை வழியை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் வாசலில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃபில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதாவது சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு கையோட வந்து டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து இட்லியும் கத்திரிக்காய் கொஸ்து தான் சாதம் கேட்டிருந்தேன். அதை வந்து பண்ணணும்.
கொஞ்சம் சீக்கிரமாகவே டிஃபன் வேலையை வந்து முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பூஜை வேலையை முடிச்சுட்டு கையோட அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர் வந்து நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுற பதில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடு சம்மந்தமாக வந்து ஓரளவு வந்து கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு எல்லாருக்கும் இதில் வந்து நான் பதில் சொல்லிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் வேலையை வந்து முடிச்சிட்டேங்க. எனக்கு இது ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. கத்திரிக்காய் கோஸ்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது பண்ணிக்கிட்டு சைட் பை சைட் இட்லியும் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடய வந்து சாப்பிட்ற படுக்க வேண்டியதான். இன்றைக்கி விலாக் வந்து இன்றைக்கி இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணது நைட் வரைக்கும் இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கும் இதில் வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.